சனிக்கிழமை காலை ஜாலான் பெர்மாத்தாங் பாரு சுங்காய் லோக்கான் பகுதியில் விபத்தில் தீப்பிடித்த காரில் பலியான 2 பேரில் தமது மகனும் ஒருவர் என்பதை அறிந்த 74 வயதுடைய தந்தை மிகவும் வேதனையுற்றார். சனிக்கிழமை காலை 7:30 மணியளவில் நடந்த இந்த விபத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மண்மேட்டில் மோதி தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் உயிரிழந்த 2 பேரில் தமது 35 வயது மகன் முகமட் ஃபித்ரியும் ஒருவர் என்ற இதயத்தை உழுக்கும் உண்மையை நண்பர்கள் தகவல் தெரிவித்த பின்னரே அகமட் லின் முஸ்தாஃபா அறிந்தார். பல தசாப்தங்களுக்கு முன்னர் ஒரு மகள் தீ விபத்தில் உயிரிழந்த துயரத்தை இது நினைவூட்டினாலும் இந்த துயர இழப்பை விதி என்று குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டதாக அகமட் கூறினார். இதனிடையே முகமட் ஃபித்ரியின் உடலை அடையாளம் காண குடும்பத்தினர் இப்போது DNA முடிவுகளுக்காக காத்திருக்கின்றனர். அதேவேளை பலியானவர்களில் மற்றொருவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.